காலைதோறும் புதியவை. மீண்டும் எடுப்பித்து கட்டப்படுதல். பிப்ரவரி 15. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும் படிக்கு. 1 ராஜாக்கள் 18:37. காலையிலும் மாலையிலும் ஒழுங்காக நடந்து வந்த அன்றாட பலிகள் ஒரு காலகட்டத்தில் தகர்க்கப்பட்டது. இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையில் மையமாக விளங்கிய கிறிஸ்து மறக்கப்பட்டு போனார். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும் படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். 1 ராஜாக்கள் 16:33. ஆண்டவரிடத்திற்கு வழிநடத்தக்கூடிய அரசன் மக்கள் தேவனை விட்டு வழி விலகி செல்ல காரணமாயிருந்தான். ஒரு தேசமே தேவனுக்கு எதிராக போகும்போது அங்கு பலிபீடம் முற்றிலும் தகர்க்கப்பட்டதாக காணப்படுகிறது. இன்று ஆவிக்குரிய ஜீவிய சிதைவுக்கு காரணமாய் இருப்பவர்கள் குடும்பத் தலைவர்களாக இருக்கலாம், சபை ஊழியக்காரராக இருக்கலாம், சபை தலைவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரியான காலங்களில் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்பதை அதே 1 ராஜாக்கள் 18:37 வாசிக்கிறோம். கர்மேல் பர்வதத்தில் பாகால்களின் தீர்க்கதரிசிகளும் எலியா தீர்க்கதரிசியும் சந்தித்த மாபெரும் சந்திப்பு. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின் படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும் படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். 1 ராஜாக்கள் 18:36 மற்றும் 37. அதில் எலியா ஜெபித்த ஜெபம் மிகவும் கருத்துள்ளது, வல்லமையுள்ளது, அதிசயத்தை நடப்பிக்கக்கூடியது. உடனே தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு எலியாவுக்கு பதிலளித்தார். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்து தண்ணீரை நக்கி போட்டது. இங்கு எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்தார். ஒரு சாதாரண ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் அழைப்பு இருக்காமல் அவர்கள் அனுசரித்து வந்த பூர்வீக வாழ்க்கை முறை, அதாவது ஓர் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை முறைக்கு அழைத்தார். அந்த வாழ்க்கை முறையில் இயேசு கிறிஸ்து மையமாக விளங்கினார். அப்படி தேவன் எழுப்பிய மனிதர்கள் மார்ட்டின் லூத்தர் ஒருவர். அப்படி தேவன் எழுப்பிய தீர்க்கதரிசியில் எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள். அப்படி தேவன் எழுப்பிய மனிதர்களில் இந்த நாட்களில் நீங்களும் நானுமாக இருக்கிறோம். சிதைந்து போன கிறிஸ்தவ வாழ்க்கையை மீண்டும் எடுப்பித்து கட்ட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த கனமான பணிக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஜெபம். எலியாவின் ஆவியையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.